இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிரச்சனை கவலை தாங்க. எல்லாருக்குள்ள பிரச்சனைங்கிறது என்ன? கவலை தான். அதற்கு அலிரல்லாஹு இடத்தில் கேட்டார்கள், உலகத்தில் வலிமையானது எதுன்னு கேட்டாங்க. வலிமையானது எதுன்னு கேட்டாங்க. அலிரல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் உலகத்தை படைத்தான், உலகம் அசைந்தாடி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் மலைகளை படைத்தான், பூமி அப்படியே நின்று விட்டது, அதனால் வலிமையானது மலைகள்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது மலை தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது இரும்புன்னு சொன்னாங்க. மலைகளையும் கூட துகள் துகளாக நொறுக்கி தள்ளிவிடும் இரும்புன்னு சொன்னாங்க. உலகத்திலே நான் கிடுகிடுன்னு சொல்கிறேன், உலகத்திலே வலிமையானது இரும்பு தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது என்பது நெருப்புன்னு சொன்னாங்க. அந்த இரும்பையும் கூட தண்ணீர் போல் உருக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது நெருப்புன்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது நெருப்பு தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது நீர், அந்த நெருப்பையும் அணைத்து விடக்கூடியதுன்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது நீர் தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதையும் சுமந்து சொல்லக்கூடிய மேகம், காற்று அது இழுத்து செல்கிறது அல்லவான்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. உலகத்தில் வலிமையானது எதுங்கன்னு கேட்டாங்க. போதைன்னு சொன்னாங்க. அது ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவனுடைய எல்லா சக்தியும் போக்கிரும், அறிவை போக்கிரும், அவனை ஒரு மனுஷனாவே இல்லாமல் ஆக்கிரும், ஒரு வகையில் பைத்தியக்காரன் ஆயிடுவான். அது மிகச்சிறும் எல்லத்தை விட வலிமையானது அதுதான் சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது போதை தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது தூக்கம்னு சொன்னாங்க. தூக்கம் வந்தால் போதை போயிடும்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது தூக்கம் தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது கவலைன்னு சொன்னாங்க. ஏன்னா கவலை வந்தால் தூக்கம் போயிடும்னு சொன்னாங்க. அப்போ அதை விட வலிமையானது வேற ஒன்றும் இல்லையா? உலகத்திலே கவலை தான் வலிமையானதான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட அல்லாஹுடைய திக்ருன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய திக்ர் இருந்தால் கவலையும் போய்விடும் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஏதோ கொஞ்ச நேரமாவது ஏதோ ஒரு திக்ரை நேமமாக அல்லாஹ் காலையில் மாலையில் திக்ரு செய்ய சொல்லி சொல்றான். திக்ருடைய பயன்பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கென்று ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார்கள். அற்புதமான நூல். திக்ரினால் ஏற்படக்கூடிய பயன்களை குறித்து அதனுடைய ஆயாத்துகள் ஹதீதுகளை கொண்டே தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். திக்ரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அதனால கொஞ்ச நேரமாவது ஒதுங்கி இருந்து ஏதோ ஒரு திக்ர் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் ஓதிட்டு வாருங்க. அல்லாஹ் 3 பாக்கியத்தை சொல்றான். இந்த திக்ர் ஓதுனா குர்ஆன்ல 3 பாக்கியம் அல்லாஹ் சொல்றான். 3 பாக்கியம். ஃபன்கலபு பி நிஅமத்தின் மினல்லாஹ் வ ஃபضலின் லம் யம்ஸஸ்ஹும் சூ வத்தபஉ ரிضوانல்லாஹ். விளக்கி சொல்லல, நிஅமத்துகள் நம்மை தேடி வரும். இந்த திக்ரை ஓதினால் நிஅமத்துகள் நம்மை தேடி வரும் அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களில் எந்த கெடுதலும் வராது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் சொல்லக்கூடிய பலன். அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம், ஃபضல், ஏதோ ஒரு அருள், உலகியல் ரீதியான ஏதோ, அதுல எந்த கெடுதலும் வராது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான். மூணாவது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். குர்ஆன்ல ஒவ்வொரு திக்ருக்கும் உரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி குர்ஆன்ல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல்லாஹ் எவ்வளவு அற்புதமான திக்ருங்க. யாரும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் வந்து உதவி செய்யலாத அந்த நேரத்தில் அந்த திக்ர். ஹஜ்ரத் நபியுல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும்தான். அல்லாஹ் அந்த ஆயத்துல பின்னால என்ன சொல்றான்? வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இதுபோல் முஃமின்களுக்கும் நாம் ஈடேற்றத்தை அளிப்போம், கவலையை போக்கி அவர்களுடைய சிரமங்களில் இருந்து மீட்சியை கொடுப்போம் அல்லாஹ் சொல்றானே, பார்க்கலையான்னு கேட்டாங்க. இது மாதிரி குர்ஆன்லயும் நிறைய திக்ர் இருக்குது, ஹதீஸ்லயும் நிறைய திக்ர்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம், ஒரு 100 தடவை அதை ஓதிக்கிறோம், ஒரு 100 தடவை இந்த திக்ரை ஓதிக்கிறோம். அப்படி ஒரு நேமமாக திக்ரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிற ஹதீஸை கொண்டு தொடங்குறாங்க, ஒரு திக்ரத்தை கொண்டு தான் முடிக்கிறாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான். 2 வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய, நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே கனமானது, ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். போதணும். அல்லாஹ்வுடைய திக்ருடைய பயன்பாடுகள்ங்கிறத ஒரு 70 பயன்பாட்டை நம்முடைய பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய பிரதானமான பயன்பாடு அது கல்பிலே நிம்மதியை தரும்.